ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பயோகிராஃபி பார்க்க போகிறோம். யாரோடது அப்படின்னா, காலையில் காலால் எட்டு வச்சா பார்த்தீங்களா டேபிளில் நம்ம கலையரசன். என்ன அது இவருக்கு இவ்வளோக்கும் வருமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இவரை பற்றி ஏன் நம்ம இப்போ யோசிச்சு அதை உள்ள தேடி இதை நம்ம வியூவர்ஸ்க்கு வீடியோவாக கொடுக்கக்கூடாது. ஏன்னா இவர் நிறைய விஷயங்கள் அச்சீவ் பண்ணியிருக்காரு. வயசு 25, என்ன அது எப்படியா அப்படின்ற மாதிரி நிறைய ஆச்சரியமான சம்பவங்களும் இருக்குது. சரி, அதனால் இந்த வீடியோ உங்களுக்காக இந்த வீடியோ எடுத்துருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ண வேண்டியது லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ கலையரசன் 25 வயசுலேயே டாக்டர் பட்டம் வாங்கின ஒருத்தர் தான் இந்த கலையரசன். பெரிய விஷயம் இல்லை. நாட்டுப்புற கலைஞர் 19வது வயசுலேயே கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காப்புல. இவர் நிறைய விருதுகள், எக்கச்சக்கமான விருதுகள் வாங்கியிருக்காப்புல. அதனால் அந்த கின்னஸ் ரெக்கார்ட் பண்ண, அதனால் டாக்டர் பட்டம் அவருக்கு கிடச்சிருக்கு. கிராமிய புதல்வன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கூலில் கோயம்புத்தூரில் வச்சுருக்காராம். அட்டேங்கப்பா, என்னடா இது ஆள் பார்க்க சாதாரணமான ஆள்மா இருக்காங்க, சின்ன வயசாக இருக்குது, இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காரு. கோயம்புத்தூரில் வச்சுருக்காப்புல. அதேமாதிரி இவர்கிட்ட ஒரு தனித்திறமை என்னென்னா, நிறைய நாட்டுப்புற கலைக்கு டான்ஸ்லாம் பண்ணுவார். தனியான ஸ்பெஷலான ஒரு டேலண்ட் என்னென்னா, கண் இமை இருக்குது பார்த்தீங்களா, அந்த இமையை வச்சு கீழே கர ஊசி எடுப்பாப்லையாம். அப்படிங்க அப்போ என்ன இது தோண்ட தோண்ட புதையலாக வருதுன்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1000 ட்ரம்ஸ், அந்த பறை ட்ரம்ஸை வச்சு ஒரு சிங்கிள் ஈவெண்ட் ஒன்று பண்ணியிருக்காப்புல. அதுக்கப்புறம் இவரே சொல்லியிருப்பார் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள, நான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு உங்களுக்கு தெரியல, யூஎன் யூத் அம்பாஸ்டர் நான், யுனைடெட் நேஷன்ஸோட யூத் அம்பாஸ்டர் நானுன்ற மாதிரி சொல்லியிருப்பார். நான் கூகுளில் சர்ச் பார்த்தேன், அது உண்மை தான். அதுலேயே இங்கிலீஷில் நிறைய விஷயங்கள்லாம் போட்டிருக்காங்க. வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருப்பார். ஆனரபிள் டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்காரு. கல்ச்சரல் அம்பாசிடர். ஸோ அதை இது ப்ரொமோட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த கல்ச்சரல் தான் அதில் இருக்கார். ஸோ நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரகா அப்படின்றவங்களை மேரேஜ் பண்ணியிருக்காப்புல. 3 குழந்தைகள் இருக்குது. இந்த குழந்தைகள் பார்த்து அப்படியே அகோரி கலையரசன் மாதிரியே இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு லைஃப்பில் அவங்களுக்கு கஷ்டம் வருது. அப்போ அவர் காசிக்கு போகிறாப்புல. அங்கே போய் அங்கே இருக்கிற அகோரிகள் அவங்கெல்லாம் பார்க்கும்போது இவருக்கும் மாறணும்னு ஒரு ஆசை வந்திருக்கு போல இருக்குது. அதனால் அங்கேயே இருந்து அகோரியாக மாறி இருக்காப்புல. அதுக்கப்புறம் அங்கே அகோரினா என்ன தெரியல உங்களுக்கு, மனித பிணங்கள்லாம் சாப்பிட்ற அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காப்புல. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே பிரச்சனைகள் வந்திருக்கு. யார் யாருக்குள்ளனா அவங்களோட மனைவிக்கு இவருக்கும். ஏன்னா இவர் அகோரியாக மாறினதுலேருந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதுக்கப்புறம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாக அதுதான் போயிட்டு இருந்தது. ஒரு கோயிலில் போய் உட்காந்தாரு, அவங்கள சொன்னால் இவங்கள சொல்ல போய் நிறைய சோஷியல் மீடியாவில் அவங்களோட இன்டர்வியூஸும் எக்கச்சக்கமாக போச்சு. ஒரு கட்டத்தில் அது ஒரு பெரிய பிரச்சனையாக போயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைகள் கூட ஸ்கூலில் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு ப்ராப்ளம் ஆகி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சில தகவல் வந்திருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் அவங்க குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிற மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் நான் பார்த்தேன். சரிங்களா? அதுக்கப்புறம் இப்போயாவது இதுக்கு மேலேயாவது இந்த பிரச்சனை எனக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நேம் சேஞ்ச் கிடைக்கணும். நம்ம கலையரசன் தான் நம்ம இந்த வீக் 2க்குள்ளே இந்த உலகத்துக்கு தெரிய வைக்கணும்னு சொல்லிட்டு பிக் பாஸ்க்குள்ளே வந்திருக்காப்புல. ஆனால் வந்ததுலேருந்து இது வரைக்கும் நெகட்டிவாக எந்த விஷயமும் இல்லை. ஆனால் பாசிட்டிவ், நேற்று கூட பார்த்தீங்கன்னா அந்த கிராமிய விஷயங்கள் நாட்டுப்புற ஒரு விஷயம் டான்ஸ் மாதிரி பண்ணி எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்து பிக் பாஸே அங்கே கிளாப் பண்ணி அவர் உற்சாகப்படுத்தினார். ரொம்ப ஒரு சூப்பராக புகழாரம் சூட்டினாப்புல. ஸோ இதுக்கப்புறம் அவரோட கேம் பயங்கரமாக இருக்கும். அதேமாதிரி பாயிண்ட் அவுட் பண்ணுற விஷயங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பாயிண்ட் அவுட் பண்ணுறாப்புல இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே. அப்படின்றதெல்லாம் மாற்றுக்கத்தே கிடையாது. ஸோ கண்டிப்பாக இந்த பிக் பாஸ் வீட்டு போகும்போது கலையரசன் ஒரு சரித்திரம் ஏதோ ஒன்று படைக்க போகிறார் அப்போ நம்ம தான் தோணுது. ஏன்னா நிறைய பேர் அவர் எதிர்பார்க்குறாங்க. காலையில் அவர் கோபமாக இந்த டேபிள் தள்ளினது, அதை உதச்சதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அதே மாதிரி அடக்குமுறை, அதாவது இந்த ரூல்ஸ் பிரேக் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் வன்முறை வெடிக்குன்ற மாதிரி ஒரு கோஷத்தை வேறு போட்டப்போ செம்மையாக இருந்துச்சு. ஸோ பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த கலையரசனை பிடிக்குமா பிடிக்காதுன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் யாரெல்லாம் இவரோட இந்த விஷயங்களை கேட்டு இவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு ஆச்சரியப்பட்டீங்க? நான் ஆச்சரியப்பட்டேன். மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.